Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.2 ஐந்தாவது கணக்கு P1 அடுக்கு x1 இன்ட்டு P2 அடுக்கு x2 இன்ட்டு P3 அடுக்கு x3 இன்ட்டு P4 அடுக்கு x4 ஈக்குவல் டு 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏறு வரிசையில் அமையணும் அப்படின்னா சிறுசுலேருந்து பெரிய எண்ணுக்கு போகணும். பகா எண் அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடும் எண்கள். அப்போனா ஒன்றாவது வாய்ப்பாடு, அடுத்து எத்தனாவது வாய்ப்பாடோ அந்த வாய்ப்பாடால். இப்போது 2ஆம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 × 1 = 2, ஓரன் 2. அதே மாதிரி நம்பரை பார்த்தீங்கன்னா 1 3 3, 3 × 1 = 3. அதாவது 1வது வாய்ப்பாடு 3 × 1 = 3னோ 1 3 3னோ. அடுத்து 4ன்னு பார்த்தீங்கன்னா 4 × 1 = 4, 2 × 2 = 4, 1 × 4 = 4, ஒரு நாள் 4. அப்போ 2 × 2ன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா பெருக்கப்படுது இல்லையா, அப்போ இது 4ன்றது பகா எண் அல்ல. இதே மாதிரி ஒரு எண்ணாவும் நம்ம பார்த்துட்டு போகணும். இதை ஏறு வரிசையில் பியோட மதிப்பை எழுதணும். மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் அதோட அடுக்கு முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்பை காண்க. வாங்க மாணவர்களே, கணக்குக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ கணக்கில் டானா வகுத்தல் போடுங்க. 1 1 3 4 0 0 அப்படின்ற எண்ணுக்கு டானா வகுத்தல் 2ஆல் போட்டிங்கன்னா I 2 10 மிச்சம் 1, 6 2 12 மிச்சம் 1, 7 2 14, 2 0. I 2 10. இப்போது 2 அப்படின்னா E 2 4 மிச்சம் 1, N 2 16, மூவி 2 6 மிச்சம் 1, I 2 10 0. திருப்பி 2வது வாய்ப்பாடால் ஓரன் 2 நலி 2 8, ஓரன் 2 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1, I 2 10. இப்போது இதை 4வது வாய்ப்பாடால் 1 3 3, 4 12 மிச்சம் 2, 7 3 21, அப்புறம் 2 3 6 மிச்சம் 1, I 3 15 வருமா. இப்போது இதை 3வது வாய்ப்பாடால் போடுங்க. அப்போ 3வது வாய்ப்பாடால் போட்டோம் அப்படின்னா எதை 4 7 2 5ன்றத வாய்ப்பாடால் போடுறோம். அப்படின்னா 1 3 3 மிச்சம் 1, I 3 15 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 1, I 3 15, இது 7. அப்போ இதை 3வது வாய்ப்பாடால் I 3 15, 2 3 6 மிச்சம் 1, I 3 15. இதை திருப்பி 3வது வாய்ப்பாடால் 1 3 3 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 1, I 3 15, 175ன்னு கிடைக்குது இல்லையா. 75 திருப்பி 5வது வாய்ப்பாடால் போடுங்க. 5வது வாய்ப்புனா 3 5 15 மிச்சம் 2, I 5 25 35. இது 7 போடும்போது 1 7 அப்படின்னு வந்துடும். அப்போது இதோட விடை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா 2ன் அடுக்கு. இப்போ இதை எடுத்து எழுதுங்க. 2ன் அடுக்கு அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெருசு. முதல் 2 தான் சிறுசு, அடுத்து 3 சிறுசு, அடுத்து 5 சிறுசு, அடுத்து 7 சிறுசு. அப்போ 2ன் அடுக்கு எத்தனை இருக்குது? 1 2 3 3. அப்போ 3 அடுக்கு 1 2 3 4 4. அப்போ 5ன் அடுக்கு 1 2 2, 7ன் அடுக்கு 1. அப்போ எடுத்து எழுதுங்க. அப்போது பியோட மதிப்பு என்ன? 2, P1ஓட மதிப்பு, P2ஓட மதிப்பு 3, P3ஓட மதிப்பு 5, P4ஓட மதிப்பு 7. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஏறு வரிசையில் எழுதிட்டோமா P4 வரைய. இது x1ஓட மதிப்பு, இது x2ஓட மதிப்பு, இது x3ஓட மதிப்பு, இது x4ஓட மதிப்பு. அதாவது x1ஓட மதிப்பு = 3, x2க்கு 4, x3க்கு 2, x4க்கு 1. மதிப்பு எழுதியாச்சா? இந்த மதிப்பை எடுத்து எழுதிடுங்க.